Hello guys, welcome back to Ambutudhan programming. நம்ம லாஸ்ட் வீடியோவில் செட்டுனா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கலெக்ஷனோட லாஸ்ட் டைப் டிக்ஷனரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், எங்கெங்கே யூஸ் பண்ணுவோன்னு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிக்ஷனரி வந்து அன்ஆர்டர்ட் மியூட்டபிள் டைப். அது கீ வேல்யூ பேர் தான் வச்சுக்கும், அதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இல்லை. ஸோ அது வந்து அன்ஆர்டர்ட். நம்ம எந்த ஆர்டரில் கீ வேல்யூ பேர் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் தான் இருக்கும். அந்த மாதிரி அது மியூட்டபிள். நம்ம டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். அதை நம்ம ஃப்ளார் ப்ராக்கெட்டில் தான் இண்டிகேட் பண்ணுவோம். நம்ம ஒரு எம்டி டிக்ஷனரியை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று எம்டி ஃப்ளார் ப்ராக்கெட் போடலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணி எம்டி டிக்ஷனரி இனிஷியலைஸ் பண்ணலாம். இதை நம்ம ஐடியலில் பார்ப்போம். நான் இப்படி எம்டியாக இனிஷியலைஸ் பண்ணாலும் அதோட டைப் டிக்ஷனரியாக தான் இருக்கும். இல்லை நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் அதோட டைப் டிக்ஷனரியாக தான் இருக்கும். நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறப்பே கீ வேல்யூவும் கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இது கொடுத்தோன்னா நம்மளுக்குள்ள 2 கீ வேல்யூ இருக்குது. டிக்ஷனரி வந்து மியூட்டபிள் தான், ஆனால் டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற கீஸ் இம்மியூட்டபிள் டைப்பாக தான் இருக்கணும். அது மியூட்டபிள் டைப்பாக இருக்கக்கூடாது. மியூட்டபிள் டைப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எரர் அடிக்கும். நம்ம இப்போ பார்ப்போம். நான் சப்போஸ் இங்கே லிஸ்ட் வந்து ஒரு மியூட்டபிள் தானே, நான் ஒரு மியூட்டபிள் டைப் தரேன் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இம்மியூட்டபிள் டைப் இது தந்தால் நம்மளுக்கு எரர் அடிக்கும். அன்ஹேஷபிள் லிஸ்ட்னு வருது பாருங்கள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம டிக்ஷனரியில் இருக்கிற கீஸ் இம்மியூட்டபிள் டைப்பாக தான் இருக்கணும். ஆனால் அதோட வேல்யூஸ் வந்து மியூட்டபிளாகவும் இருக்கலாம், இம்மியூட்டபிளாகவும் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஏல 2 கீஸ் இருக்குது, அதுக்கு வேல்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம எதாவது வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும்னா அதோட கீ வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஆஃப் 1 போட்டு வச்சுக்கோங்க. 1 கீழே என்ன வேல்யூ இருக்குன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் இப்படி வச்சு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா 1 கீழே ஃபஸ்ட்டு ஆப்பில் இருந்தது, இப்போ அமேசானில் மாறிடுச்சு. இப்போ நம்ம எதாவது கீ வேல்யூ ஆட் பண்ணணும்னா எந்த கீ வச்சு நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த கீ நம்ம கொடுக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு 1, 2ன்னு 2 கீ இருக்குது. நம்ம ஏ ஆஃப் 3க்கு எதாவது கொடுக்கணும்னா ஏ3 இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தா வேல்யூ ஆட் ஆகிடும். ஸோ இதில் இந்த மெத்தட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், டேரெக்டாக கீ வச்சு நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி நம்ம வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பாப் ஐட்டம், டெலீட், கிளியர் இத்தனை வெரைட்டி இருக்குது. ஒவ்வொன்றும் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு இப்போ பார்ப்போம். நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் கீ வச்சு ரிமூவ் பண்ணணும்னா பாப் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாப் 3 கொடுத்தா வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அது ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ 2 கீ தான் இருக்குது. இப்போ எனக்கு கடைசி கீ ரிமூவ் பண்ணணும்னா பாப் ஐட்டம் யூஸ் பண்ணுவோம். பாப் ஐட்டம் இப்போ நம்மளுக்கு அது ரிமூவ் ஆகிடும். வெறும் ஒரே ஒரு கீ தான் இருக்குது. நம்ம டெலீட் கீவேர்டு வந்து 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்று கீ வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை அந்த டிக்ஷனரியே டோட்டலாக டெலீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு கீ ஆட் பண்ணுறேன். ஏல 2 கீஸ் இருக்குது. நான் செகண்ட் கீயை ரிமூவ் பண்ணணும்னா இப்படி கொடுத்தா நமக்கு ரிமூவ் ஆகும். இல்லை எனக்கு டோட்டலாக அந்த டிக்ஷனரியே டெலீட் ஆகணும்னா இப்படி நம்ம கொடுப்போம். இப்போ ஏ கொடுத்தா அந்த மாதிரி டிஃபைன் ஆகலாம்னு சொல்லிட்டோம். அது ஃபுல்லாக மெமரியிலேருந்தே எரேஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கிளியர்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எதுக்காகனா உள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு கிளியர் பண்ணணும். இப்போ ஏல எதுவுமே இருக்காது, எம்டி டிக்ஷனரியாக இருக்கும். நம்ம லென்த்தை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு லென்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ எம்டியாக இருக்கிறனால நம்மளுக்கு 0ன்னு வருது. நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டில் காப்பின்னு ஒரு மெத்தட் பார்த்துருப்போம். அங்கே காப்பி என்ன செஞ்சதோ அதே விஷயத்தை தான் இங்கே டிக்ஷனரிலையும் சேர்ப்போகுது. இப்போ ஏல இப்போ 4 கீஸ் இருக்குது. நான் இதை B = Aன்னு கொடுக்குறேன். இப்போ பிலையும் ஏல இருக்கிற வேல்யூஸ் இருக்குது. நான் பியில் ஏதாவது ஒரு வேல்யூ மாடிஃபை பண்ணுறேன். சப்போஸ் நம்ம டெலீட் பண்ணுவோம் 4th கீயை. இப்போ நம்ம 4th கீ டெலீட் பண்ணிட்டோம், பியில் போயிடுச்சு. ஏல செக் பண்ணால் ஏலையும் டெலீட் ஆகிருக்கும். இதுதான் நம்ம லிஸ்ட்லேயும் பார்த்துருப்போம். நம்ம ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணால் வெறும் ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் ஆகும், மெமரி அட்ரஸ்னு கூட சொல்லலாம். நம்ம டோட்டலாக இன்னொரு காப்பி க்ரியேட் பண்ணணும்னா காப்பி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏல இதாக இருக்குது, பிலையும் இதாக இருக்குது. இப்போ பியில் ஆட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. இப்போ பியில் 4 கீஸ் இருக்கும், ஆனால் ஏல 3 தான் இருக்கும். ஸோ இதுதான் காப்பிக்கும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ். நம்ம அந்த மாதிரி டிக்ஷனரியை லூப் பண்ணும் போதே கீயும் வேல்யூவும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு ஐட்டம்ஸ்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பிஏ ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தோம், 1 கீழே ஆப்பிள்னு இருக்குது, 2 கீழே பால், 3 கீழே கேட், 4 கீழே டாக்னு வந்துடுச்சு. ஸோ ஐட்டம்ஸ்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கீ வேல்யூ ரெண்டுத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம லிஸ்ட் பார்த்தப்பே லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்துருப்போம். நம்ம லூப் எழுதுறத ஒரே லைன்லேயே எழுதிருப்போம். அந்த மாதிரி டிக்ஷனரிக்கும் நம்ம டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸோட ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிச்சி டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணுவோமா?
நான் இப்போ ஸ்கொயர்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம லிஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம். டிக்ஷனரினால இங்கே நம்ம ஃப்ளார் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் கீழே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கீ கொடுத்துட்டு கோலன் கொடுக்கணும். ஏன்னா கீ கோலன் வேல்யூஸ் இருக்கனால கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட ஸ்கொயர் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்கொயருக்கு நம்ம அந்த நம்பரே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சுன்னு கொடுத்தோம் வச்சுங்க. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 5 வரைக்கும் ஸ்டோர் பண்ணும்போதுனா 6 கொடுத்துருவோம். இப்படி கொடுத்தோம் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக நம்மளுக்கு டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ஷார்ட்கட். இதே நம்ம லூப்பில் எழுதுகிற மாதிரி இருந்திருந்தா எம்டி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிவிட்டு ரேஞ்சை போட்டு இப்படி தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2 லைனை ஒரே லைன்லேயே நம்ம எழுதிட்டோம். நம்ம டிக்ஷனரிக்குள்ளேயே இன்னொரு டிக்ஷனரியும் ஸ்டோர் பண்ணலாம். அதை தான் நம்ம நெஸ்டட் டிக்ஷனரிஸ்னு சொல்லுவோம். நம்ம சும்மா இங்கே காலேஜ்னு ஒரு ஆப்ஜெக்டில் இயர் 1 வச்சுப்போம். சும்மா 2 கீ வச்சுப்போம் அதுக்குள்ளே. அவ்வளோதான். இப்போ நமக்கு காலேஜ்னு ஒரு டிக்ஷனரி இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி இருக்குது. இப்போ நம்ம இதில் எப்படி கீ ஆக்சஸ் பண்ணுவோம்? சப்போஸ் இயர் 1ஓட டிக்ஷனரி நம்மளுக்கு வேணும்னா சிம்பிளாக காலேஜ் ஆஃப் இயர் 1 கொடுத்தோன்னா, சாரி அது ஒரு ஸ்ட்ரிங் இல்லை, ஸோ நம்ம இதை ஸ்ட்ரிங்கில் தான் தரணும். இப்படி கொடுத்தோன்னா அதோட டிக்ஷனரி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இயர் 1ஓட டிக்ஷனரி கண்டுபிடிச்சாச்சு. இதே அந்த இயர் 1குள்ளே இருக்கிற இன்னொரு கீயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா 2D அரே மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இயர் 1ஓட நேமை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹைரார்கி மாதிரி எடுத்துக்கணும். டாப்பில் ஃபஸ்ட்டு என்ன கீ இருக்குன்னு பார்க்கணும். இயர் 1 எடுத்துகிட்டு இப்போ இயர் 1ல் இருக்கிற என்ன கீ எடுக்கணும், நேம். ஸோ இப்படி தான் நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுத்தோம் வச்சுக்கோங்க, நேமில் ஃபஸ்ட் இயர். ஸோ அதை நம்ம கெட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நெஸ்டட் டிக்ஷனரியில் இருக்கிற கீஸை வந்து அக்சஸ் பண்ணுவோம். நம்ம டிக்ஷனரியை மோஸ்ட்டாக ஏபிஐயில் யூஸ் பண்ணுவோம். ஏபிஐ வந்து கீ வேல்யூ பேரில் தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை விட்டால் டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிட்ரீவ் பண்ணுறதுக்குலாம் இதை யூஸ் பண்ணுவோம். டேட்டா பேஸில் 2 டைப் இருக்குது, சீக்வல், நோட் சீக்வல். நோட் சீக்வல் வந்து டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணும். ஸோ டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறப்ப கீ வேல்யூ வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டிக்ஷனரி யூஸ் ஆகும். உங்களுக்கு டெவலப்மெண்ட் சைடில் ரொம்ப யூஸ் ஆகும் டிக்ஷனரி. டிக்ஷனரினா ரொம்ப சிம்பிள், அது ஒரு அன்ஆர்டர்ட் மியூட்டபிள் டைப். டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து என்ன டைப்பாக வேணா இருக்கலாம், ஆனால் அதோட கீஸ் வந்து இம்யூட்டபிளாக தான் இருக்கணும், மியூட்டபிள் இருக்கக்கூடாது. டிக்ஷனரி மியூட்டபிள்னால நம்மளால் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மாட்யூல்னா என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பி கோடிங் கைஸ்.